Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அசத்தலான டேஸ்டியான இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய முட்டை கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்ல தேங்காய் இல்லையா, இன்ஸ்டன்ட்டா எக் கறி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ இந்த எக் கறியை ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்க்கும் ஸ்கூலுக்கு காலேஜ் கட்டுறதுக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். லவங்கம் ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், பட்டை 2 எடுத்திருக்கேங்க. இது நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹெவியாக மசாலாலாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இதை நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா முழுசாக சேர்க்குறேன். நான் பச்சை மிளகா ஏன் முழுசாக சேர்ப்பேன்னா, நம்ம சாப்பிடும்போது வாயில் வரக்கூடாது, சமைச்சு முடித்தோடனே தனியாக எடுத்துடலாங்க. அதனால் நான் பச்சை மிளகா சேர்ப்பேன் எப்போவுமே முழுசாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி ஒரு நிமிஷம் வாசம் வந்த அப்புறம் தக்காளியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம இப்போ ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். ட்ரை மசாலாஸ் பார்த்தீங்கன்னா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், உப்பு பார்த்து தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நான் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் சேர்த்துப்பேங்க. இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கறி மசாலாவும் சேர்த்துக்கிட்டேங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே கறி மசாலா சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது தீஞ்சிடக்கூடாது, அதனால் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா மேஷ் ஆகிடுச்சு, தக்காளி எல்லாமே மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் 1/2 கப் சேர்த்தேன். இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க, உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதில் மசாலா ஒன்றுமே இல்லைங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு. நான் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறேன். இதில் கொஞ்சோண்டு பட்டை சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியதான். பாருங்கள், அரைச்சி மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா தண்ணி சூடாக கொதிக்கும் போதே 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. நல்லா உடச்சி ஊற்றி முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். முட்டை உடச்சி ஊற்றுனதுமே நல்லா ஹையில் வச்சுருங்க. நல்லா ஹையில் வச்சிங்கன்னா இது நல்லா குக் ஆகி வருங்க. நம்ம மசாலா பார்த்திங்கன்னா கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா உடச்ச கடலை இருக்கிறதால இது சீக்கிரமாக திக்காயிடும். பாருங்கள், இது நல்லா ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. நான் ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா குக் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா குக் ஆன அப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. எண்ணெய்லாம் திரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள். இது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடும்போது அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா சேர்த்துட்டு இதோடு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ஸோ நம்மளோட கிரேவி இது சூப்பராக குக் ஆகிடுச்சிங்க. உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக் பண்ண விட்டுருங்க. நான் கொஞ்சம் லைட்டாக மீடியமில் வச்சு குக் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட சப்பாத்திக்கு சைட் டிஷ் நான் ரெடி பண்ணிக்கிறேங்க. சப்பாத்தின்றதால நான் கொஞ்சம் திக்காக முட்டை கிரேவி வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் தோசை இட்லின்னீங்கன்னா கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கிரேவியை ரெடி பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த கிரேவி சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காரசாரமாக வீட்லேயே ஒரு எம்மியான கிரேவி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. அதோட தேங்காய் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ட ஒரு கிரேவி டேஸ்ட் இதில் இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டேஸ்டியான சிம்பிளான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.